ஜிஎம்மோட ஸ்ட்ரைக் என்னன்னு சொன்னால், அரசாங்கத்தில் தீர்மானம் சைட்டமை பற்றி சைட்டமை எந்த காலத்திலே மூடுற இல்லை என்றதுதான் சட்டம். ஆனால் இன்றைக்கு கேபினெட்டில் இருக்கக்கூடிய சம்பிகரானவங்க அமைச்சருடைய கட்சி இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சோட அலையன்ஸ் அடிச்சிருக்குது. என்னன்னு சொன்னால், சைட்டமுக்கு விரோதமாக அவங்க அந்த கட்சியோடு சேர்ந்திருக்கிறத நேற்று நாங்கள் நடந்த டிமான்ஸ்ட்ரேஷனில் லிப்டன் சர்க்கிள் முன்னுக்கு ஒரு அஹமது வந்து சொல்கிறாரு, நாங்கள் ஜாத்திக ஏல உரிமை என்ற முறையில் நாங்கள் இந்த சைட்டத்தில் இருக்கிறோம்னு சொல்லி. அப்போ இந்த அரசாங்கத்தை பெரட்டோணும் என்று செஞ்சிருக்கிற அலையன்ஸ் தான் மஹிந்த ராஜபக்ச, ஜிஎம்ஓ, மற்ற இயக்கங்கள், பெரட்டுகாமி, இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஜாதிக எல்லோருமே அதோட சேர்ந்திருக்காங்க. என்னென்னு சொன்னால், இந்த நாட்டில் நிம்மதி இருக்கக்கூடாது, அரசாங்கத்தை தான் கவுத்தோணும் என்ற ஒரே எண்ணத்தோடு வேலை செஞ்சு கொண்டிருக்கிற ராஜபக்சேயோட சேர்ந்திருக்கிறதே தான் விளங்குது. ஆனால் 2020 இவங்க எல்லாரும் ஜனாதிபதி கேண்டிடேட்டாக வர போகிறாங்க. யாரு? விஜயதாச ராஜபக்ச ஒரு கேண்டிடேட், சம்பிக ரணவக இன்னொரு கேண்டிடேட். முதல் ஜனாதிபதி சிஸ்டம் இருக்குமாண்டே தெரியும். எனக்கு தான் ஜனாதிபதி அவருக்கு பிறந்தினாரு, என்னையோட ஜனாதிபதி சிஸ்டம் இல்லாமல் போகணும், இது பிறகு ஜனாதிபதி தேர்தலே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வரும். ஆனால் இந்தியாவிலமாய் வில்லியம் கோபாலா இருந்த மாதிரி இலங்கையில் அப்படி ஒரு ஜனாதிபதி, அப்துல் கலாம் இருந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஜனாதிபதிக்கு பவர்லெஸ் ஜனாதிபதியாக வருவார்ன்றதை தான் எங்களுடைய அந்த நேரத்தில் உள்ள திட்டம். இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்களே உடனே ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நிற்கிறாங்க, அடுத்த கேண்டிடேட்டும் எங்களோட ஜனாதிபதி தான். ஆனால் அவங்க இந்த தேர்தலுக்கு பிறகு வந்த ஆட்கள். ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த தேர்தலுக்கு முதல் என்ன தீர்மானம் எடுத்துன்றது அவங்களுக்கு விளப்பம் போதா, அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்றாங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம், விஜயதாச ராஜபக்ச யூஎன்னால் வந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு தேவைக்கில்லாத மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆனால் ரணில் விக்ரமசிங்க கேபினெட்டில் சொல்லிக்காரு, இனிமேல் எந்த ஒரு அமைச்சரும் மந்திரியும் டிப்யூட்டி மினிஸ்டரும் ஸ்டேட் மினிஸ்டர் யாருமே யூஎனுக்கு விரோதமாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்றதை இன்றைக்கு தெக்க தெளிவாக விஜயதாச ராஜபக்சே கேபினெட்டில் வச்சு சொல்லியிருக்கு. அந்த நேரம் அவர் வாயை திறக்கல. சைட்டமை பற்றி பேச போல அந்த நேரத்தில் ஆக்கி நான் ஒப்போஸ் பண்ணுறேன்னு சம்பிக்கிறானவங்க சொல்லலை. இவங்க எல்லாரும் கேபினெட்டில் பேசுகிற இல்லை, வெளியே வந்த இவங்களோட செயல்பாடு எல்லாம். ஏன் விஜயதாச ராஜபக்ச ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு யூஎனுக்கு எகேன்ஸ்டா, அவரோட அண்ணன் மஹிந்த ராஜபக்ச உடனே அடுத்த நாள் ஒரே கமதானி அவர் அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, மாநாயக ஹாமுதுருமாருக்கு இந்த மிஸ்ஸிங் பர்சன் கமிஷன் போட்டிருக்கிறது நாட்டுக்கு அவ்வளோ நல்லமில்லை, இதை தேடக்கூடாது, யார் யார் கொண்டேன்னு தேடக்கூடாது, யார் யார்கிட்ட டிவி ஸ்டேஷன் பற்ற வச்சேன்னு தேடக்கூடாது, யார் மீடியாக்காரனோட அடிச்சு நாட்டில் வெளியே தட்டினேன்னு சொல்லக்கூடாது, தார் லசந்தா கொண்டே தார் தாஜுதீன் கொண்டே இது ஒன்றே தேடக்கூடாது. மிஸ்ஸிங் பர்சன் எல்லாம் மிஸ்ஸிங்.